ஹல்லேலூயா. எல்லாம் சுகமா இருக்கிறீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இப்பொழுது தேவனை நாம் ஆராதிக்க போறோம். தேவன் பவுலுக்கு சொன்ன ஒரு ஆறுதலின் வார்த்தை என்னவென்றால், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். அருமையான தேவ ஜனமே, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சுத்த கிருபை. அந்த இயேசுவை நம்ம சேர்ந்து ஆராதிப்போமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உதைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உதைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, சென்சுமா கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. Thank you இயேசுப்பா. Lord Jesus ஆண்டவரே, அப்பா உங்க கிருபை தான் ஆண்டவரே எங்களை தாங்குகிறது இயேசுப்பா, உங்க கிருபை தான் ஆண்டவரே எங்களை நடத்துதப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் நல்லவர் இயேசுப்பா, எவ்வளவு பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீர் இயேசுப்பா, உமக்கு நன்றி அப்பா. உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும் அப்பா. அதே மாதிரி இயேசுப்பா ஆண்டவரே அப்பா, உங்களோட ஆண்டவரே ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு தாரும் சுவாமி. நீர்தான் ஆண்டவரே எங்கள் உறவிடம், நீர்தான் ஆண்டவரே எங்களோட தஞ்சம், எங்க கோட்டை நீர்தான் இயேசுப்பா.
ஆண்டவரே உண்மையை நாங்கள் தேடி நாடுகிறோம் சுவாமி. சுவாமி உமக்கு நன்றி இயேசுவா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சொல்லுங்க இயேசுவே. இயேசுவே ராஜா. இயேசுவே தேவா. இயேசுவே மீட்பா. இயேசுவே. சொல்லுங்க இயேசுவே ராஜா. இயேசுவே ராஜா. இயேசுவே தேவா. இயேசுவே மீட்பா. இயேசுவே. சொல்லுங்க இயேசுவே ராஜா. சொல்லுங்க இயேசுவே ராஜா. இயேசுவே தேவா. இயேசுவே மீட்பா. இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அப்பா ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாம் உண்மையை நாங்கள் நேசிப்போம் ஏசப்பா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஏசப்பா நாம் உண்மையை விட மாட்டோம் ஏசப்பா. ஏன்னா நீர்தான் ஆண்டவரே எங்கள் தஞ்சம். நீர்தான் ஆண்டவரே எங்களோட கோட்டை. எங்க உறவிடம் நீர் ஏசப்பா. நீர்தான் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமே. உண்மையை நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் நேசிப்போம் அப்பா. உண்மையை நாங்கள் சேவிப்போம் ஆண்டவரே. எங்க வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உண்மையை நாங்கள் ஆராதிப்போம் அப்பா. நீர் நல்லவர் இயேசுவா. நல்லவர் இயேசுவா. ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே அப்பா இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்க இயேசுவா. உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ப்ரிவிலேஜ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே அப்பா இன்னும் உங்க கிருபை எங்களுக்கு வேணும் அப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய தாசன் அப்பா எங்ககிட்ட பேசும்போது ஆண்டவரே நீங்க மறித்து ஆண்டவரே எங்ககிட்ட பேசும் இயேசுவா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாவதாக. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுப்பா அப்ப எல்லாரும் அதிகமாக நேசிக்கிறபடினாலே அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறபடினாலே நான் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்கிறேன். தர்மியான இந்த கால வேளைக்காக நன்றி. தேவன் அவர் இரக்கமும் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார்.
இந்த நேரம் உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளே, ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல தருணம். கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக நாம் வீட்டிலேயே நாம் இருந்து குடும்பமாக இருந்து தேவனை அறிந்து கொள்ளபடியாக, தேவனுடைய இறக்கைகளை பெற்றுக்கொள்ளபடியாக குடும்பத்தோடு ஜெபம் செய்கிறதும் வேதத்தை வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் அவருடைய இறக்கைகளை பெற்றுக்கொள்ளுகிறதும் விசுவாச ஜெபத்தில் வளர்கிறதும் ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நேரத்தை நாம் வீணாகலாம் செலவழிக்க கூடாது. இந்த நேரம் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். அவ்வளவு முடிந்தவொன்று நாம் வேதத்தை வாசிக்கவும் ஜெபம் பண்ணவும் ஆண்டவர் வளரவும் தேவன் நமக்கு கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஜனப்பிரயத்தில் நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போறதுக்கு மத்திய எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் அதில் 21 27 வசனம் வரைக்கும் புக் ஆஃப் மேத்யூ 7th chapter verse 21 to 27 வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகற்று போங்கள் என்று அவளுக்கு சொல்வேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள்படி செய்கிறது எவனோ அவனின் கண்மலையின் பேர் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அணிந்தது என்றார். திருப்பிள்ளைகள், ஆண்டவர் எத்தனை நல்லவர். காரணம் ஏன் அப்படி சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்துகிறார். எதிர்பாராத ஆபத்தை நம்ம கொடுக்கறதுக்கோ எதிர்பாராத நம்மை பிரச்சனை கொண்டு வரதுக்கும் அப்படி தேவன் அல்ல. அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். ஏற்கனவே நமக்கு பைபிள்ல அழகா சொல்லியிருக்கிறார். அதாவது பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறார். பிரவேசிப்பதில்லை. ஆண்டதிடத்துல நம்ம உற்சாகப்படுத்துகிறார். நாம் இஷ்டம் போல வாழ்றதுக்கு, இஷ்டம் போல ஜீவிக்கிறதுக்கு, பாவத்தில் வாழ்றதுக்கு, தேவனுக்கு விரோதமான காரியம் செய்யறதுக்கு ஆண்டவர் விருப்பம் இல்லாதபடிக்கு தான் நமக்கு அழகாக நம்ம சொல்லிக் கொடுக்கிறார். பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வேண்டும், அவருடைய சித்தத்தின்படி அவர் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே அதாவது யோவான் புஸ்தகத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 28 29, அதாவது புக் ஆஃப் ஜான் 6th chapter அதுல verse 28 29 இப்படியாக சொல்லப்படும். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கு ஏற்ற கிரைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதை தேவனுக்கு ஏற்ற கிரைகளாக இருக்குது என்றார். இப்ப தேவனுக்கு கேட்கிறார்கள், அதாவது பிதாவின் சித்தத்தை நாங்கள் எப்படி செய்வது, என்ன மாதிரி செய்யணும் அப்படி கேட்கும்போது தான் 29வது ஆசிரியர் சொல்லணும். இயேசு அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பது தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது என்றார். அப்போ அவரை அனுப்பினவர் பிதாவானவர் இயேசுவை உலகத்தில் நமக்காக அனுப்பியிருக்கிறார். நமக்காக அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நமக்காக பல பாடுபட்டு நமக்காக ரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவம் ரத்தத்தினால கழுவினார். கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தினார். நம்மை பரிசுத்தப்படுத்தி
அவருக்கு உகந்த காணிக்கையாக உகந்த வாசனையாகிறவை ஒப்பு கொடுத்தார். இப்போ இன்னொரு வசனம் வாசியோட எபிரேயர் புஸ்தகத்தில் புக் ஆஃப் ஹீப்ரூஸ் 12th chapter verse 14, அதாவது எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே ஆண்டவர் சொல்கிறார், யாவரோடும் சமாதானமாய் இருக்கும் பரிசுத்தப்படுவர்களாய் இருக்கும் நாடுகள். என்ன சொல்றாங்க இங்கே? யாவரோடு எல்லாரோடு எப்படி கிடவும் சமாதானமாய் இருக்கும். எல்லாரோட சமாதானம், நமக்குள்ள பகை, எரிச்சல், கோபம், பிரிவினைகள் இவைகள்லாம் நமக்குள்ள இல்லாதபடிக்கு யாவரோடு எப்படி இருக்கணுமா? சமாதானமாய் இருக்கணுமா? எல்லாருடைய ஒருத்தர் அன்பு கோர்த்து ஒருத்தரை நேசித்து அப்படி இருக்கிறதுக்கு தான் தேவன் விரும்புகிறார். இரண்டாவது என்னென்றால் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவர் ரொம்ப இந்த காரியத்தில் ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறார். ஏன் அப்படி சொல்லப்படுறதும் தேவன் எப்படிங்கிறாரோ பரிசுத்தராக இருக்கிறார். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அதே வசனம் என்ன சொல்லுங்க? ஹீப்ரூஸ் 12th chapter verse 14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அதாவது பரிசுத்தம் இல்லாமல், அதாவது ஒரு மனுஷன் பரிசுத்தமா இல்லை, அவன் பாவத்தோடு இருப்பான் என்றால், இல்லை உலகத்தோடு வாழ்ந்தான் என்றால், இல்லை தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டோ மறைவான ரகசியமான பாவங்களோடு கூட இருப்போமானால், தேவ பிள்ளைகளே, அந்த மனுஷன் அல்லது அந்த மனுஷி கர்த்தரை தரிசிக்கவே முடியவே முடியாது. அதான் ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்றார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை, அவர் தரிசிக்க முடியாது. அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்ணினார்? அவரை தரிசிக்கும்படியாக, அவரோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக, பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளும்படியாக, பரிசுத்தமாய் வாழும்படியாக ஆண்டவர் உன்னை என்னை நம்மளுக்கு தேடி வந்தார். தேடி வந்து நம்மை அதிகமாக நேசித்து, மகளே மகளே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன், இனி என்ன பண்ணாது, பாவம் செய்யாது, இனி உன் இஷ்டம் போல நீ வாழாது, நீ தேவனுக்கு பயந்து உண்மையுத்தமா வாழ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். எனக்கு வேதத்துக்கு கூட நம்ம சில சமயத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இவ்வளோ எச்சரிக்கிறார். ஆனாலும் சில சமயத்தில் சில தேவ ஜனங்கள் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட ஏமாந்து போயிடுறார். ஆண்டவர் அது உதாரணமாக ஒரு வசனத்தை நமக்கு காண்பிக்கிறார். அதாவது 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனம் வாசிப்போம். 2 Peter 2nd chapter verse 15, 16, 17 வாசிக்கும் பொழுது, செவ்வையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலியாமின் வழியை பின்பற்றினவர்கள் அவர் அநீதியின் கூடிய விரும்பி. பாருங்க, பிலியாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் பயங்கரமான நல்ல ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டுக்காக வல்லமையா எடுத்து பிரயோஜனப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவர் சபிக்கும் பொழுது அப்படியே ஆசீர்வதிக்கும் பொழுது ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தர் அப்படியாக அவனை எடுத்து பிரயோஜனப்படுத்தினார். அந்த ஒரு ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பிலியாமு கிட்ட ஆட்கள் அனுப்புறார். நீ போய் பிலியாமை கொண்டு வா, அவை தேவ ஜனங்களை சபிக்கும்படியாக. அவனுக்கு நான் வீடு நிறைய அவனுக்கு இடப்படுகிறார், வெகுமதிகளை பணத்தையும் கோல்டு வெள்ளி பொண்ணு நான் கொடுக்கிறேன். தேவ பிள்ளைகளே, பிலியாம் அந்த நேரத்தில் ஏமாந்து போயிடறாங்க. அதான் ரொம்ப துக்கமான ஒரு காரியம். இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை உடனடியாக, தேவனுடைய பக்தி வைராக்கியத்தையும், தேவனுடைய நடந்திருந்ததையும், தேவ வசனத்தை வாசித்திருந்தும், தேவனுக்காக வாழ்ந்தது எல்லாத்தையும் ஒரு சில நாட்களில் சில நேரங்களில் விடாட்டாலும் மறந்து தேவப்பிள்ளைகளே தேவனுடைய பிரதானமான ரட்சிப்பையும் காலத்துக்கு வாழுகின்ற பரலோக ராட்சியத்தையும் சமாதான சந்தோஷத்தையும் எழுதினாங்க. ரொம்ப வேதனை. அது புஸ்தகத்தை வாசிப்பார். இங்கே சொல்லப்பட்ட காலம் 16ஆம் வசனம், தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான்,
விரோதமாக செயல்பட்டு, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு, ராஜாவுடைய கொடுக்கிற வெகுமதி பணத்து மேல ஆசைப்பட்டு தேவனை தள்ளிட்டான். அவன் போய் கொண்டிருக்கும் பொழுது கழுதை மட்டும்தான் போறான். கழுதை திசை மாறி ரோடு மாறி மாறி போச்சு. அவன் கோவம் வந்துருச்சு. கழுதை அடிச்சான். ஃபர்ஸ்ட் வயசு அடிச்சான், திருப்பி 2வது வயசு அடிச்சான், திருப்பி கழுதை அப்படி போக திருப்பி அதை அடிச்சான். உடனே நீங்க ஆண்டவர் கழுதையை வாயை திறந்தார். அந்த கழுதை பேச ஆரம்பிச்சிச்சு. நிஜமாலே ஏன் என்ன நீ அடிக்கிறா? இது வரைக்கும் என்ன 3 வயசு அடிச்சுட்டேன் அப்படிச்சு ஜென் பிள்ளைகள். அப்பதான் இவன் கண் திறக்கப்படும் தான் தெரிஞ்சிச்சுவோம். உருவின பட்டயத்தோடு தேவதூதனாக முன்னாள் நின்று கொண்டிருந்தார் ஜென் பிள்ளைகள். ஆனாலும் அப்ப கூட அவங்க அந்த மனசு மாறாதபடிக்கு கடைசியில வேற சொல்லியது 17 இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சொல் காட்டினால் அடி உண்டோடு மேகங்களுக்கு வாயிருக்கிறார்கள். என்னென்னைக்கு உள்ள கார்களை இவர்களுக்கு வைக்கப்பட்டுகிறது. சில சமயத்தில் ஜென பிள்ளைகளை நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். விசுவாசம் ரொம்ப முக்கியமான காரியம். அதில் தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு எந்த விதமான தடை இல்லாதபடி, வேலை என்ற தடை இல்லை, பிள்ளைங்க ஸ்கூல் போகிறது என்ற தடை கிடையாது, வீட்டில் பல காரியங்கள் செய்யணும் தடை இல்லாதபடிக்கு நம்ம வீட்டில் உட்கார வச்சு அழகாக தேவன் நம்மோடு கூட இருந்து, குடும்பத்தோடு கூட இருந்து, டிவி மூலியமாக பார்க்கும் பொழுது கூட நிறைய ஊழியக்காரர்கள் அதில் வசனத்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மோசில் ஆசிரியர் அநேக வார்த்தைகளை கொண்டு, அநேக உபவாசங்களை கொண்டு நம்மளோடு கூட எல்லாரோடும் பேசிக்கொண்டு நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜென பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உட்கார்ந்து கொண்டு வேதத்தை வாசித்து ஆண்டவரை கேட்கிற ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், நாங்கள் உங்களை விட்டு வழி தப்பி போகாதபடிக்கு விசுவாச ஜெபத்தில் வளரும்படியாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரப்பா. எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் சரி ஆண்டவரப்பா, அல்லது சோதனை ஜெயிக்கும்படியாகும் நீ என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரப்பா கர்த்தாவே என்று நாம் ஜெபம் பண்ணி ஆண்டு சமூகத்தில் விசுவாசத்தோடு அவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிசாசு போராட்டம் வந்தால் கூட சரி ஜென பிள்ளைகள் நம்மை அசைக்கவே முடியாது. அதனால தான் இங்கே நாம் ரொம்ப விதத்தில் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். இந்த இடத்துல நாம் வாசிக்கப்படும் பொழுது அதே வசதிக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் இங்கே மத்திய 7ஆம் அதிகாரத்தில் 22 அந்த நாளிலே அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இது ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். அநேக ஜனங்கள் கேட்பாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால் அற்புதம் செய்தவே, உங்களுடைய நாமத்தினால தீர்க்கதரிசனம் சொல்லிடவே, உங்களுடைய நாமத்தினால அனைவரப்போ கர்த்தாவே அனைவரப்போ கர்த்தாவே பிசாசு துரத்திடவே என்று அப்படி சொல்லி கூட ஆண்டு சொன்னார்கள். கீழே வசனம் சொல்லப்படுங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. ஏன் அப்படின்னாக்கா அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்ப என்ன ஏன் ஆண்டு இப்படி சொன்னா அப்படின்னாக்க தேவ பிள்ளைகளே நாம் எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது அவர் உள்ளங்களை என்ன ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ண ஆண்டு ஆண்டவரே என்ன ஆறுதாலும் சரி ஆண்டவரை பரிசுத்தமாக வைப்போம். நான் எப்பொழுதும் உங்களுக்கு உண்மை உத்தமாக இருக்கத்தக்கதாக எனக்கு அழகர பண்ணுவீராக. எங்கள் மேல் இறக்கமான எங்கள் பிள்ளைகள் மேல் இறக்கமாக ஆண்டவரே நான் எல்லாரும் ஜெபத்தில் தரித்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்போ தேவன் இந்த இடத்துல எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறாருனாக்கா நீ தவறி கூட, அதாவது சில பேர் தெரியாதபடிக்கு சில காரியங்களை செய்துட்டு அது என்ன அப்படியே மறிச்சு விட்டுருவாங்க. சரி பரவாயில்ல, யாருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் பிள்ளைகள் அது தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். சில சமயத்தில் ஆர்டர் பிடிக்காத சில காரியங்களாக இருக்கணும். அந்த காரியம் கூட சரி யாருக்குமே தெரியல, வீட்டில் தெரியல, வெளியில் தெரியல, யாருக்கும் தெரியல, ஆனால் தேவனுக்கு தெரியாது. அப்போ தேவனுக்கு என்ன விசனம் ஒரு துக்கம், நீ கெட்டு போகக்கூடாது, நீ பரலோக ராஜ்யத்தை எழுந்து போகக்கூடாது, நீ ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது என்று சொல்லித்தான் ஆண்டவர் நம்ம
கரிசனை உள்ளவராக இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மோடு இடைப்பற்றி இப்பேற்பட்ட காரியங்களை நீ தப்பித்துக் கொள்ளும்படியாக உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இதில் யூதா புஸ்தகத்தில் புக் ஆஃப் ஜூட் ஒரே சாப்டர் தான், அதில் verse 11 வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்ட காரியம், இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து, ஃபர்ஸ்ட் 3 பேரை பற்றி சொல்றாங்க. ஒரே வேர்ஸ்ல 3 பேரை மென்ஷன் பண்ண. காயினுடைய வழியில் நடந்து. ஏன் காயின்? காயின் வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும், அதாவது அவரை ஆராதிக்க வேண்டும். ஆபேல் ஒரு பக்கத்தில் பலி செலுத்துகிறார், காயின் ஒரு பக்கத்தில் பலி செலுத்துகிறார். ஆபேல் தன்னுடைய மந்தையிலிருந்து கொளுத்த ஆடு, தி பெஸ்ட் ஆடு கொண்டாந்துட்டு ஆண்டுக்கு பலி செலுத்தி அவரை ஆராதிக்கிறார். காயின் அப்படி இல்லை, எதோ இருக்கிறது அப்படின்னு போட்டதோட ஒன்று பெஸ்ட் இல்லாதபடிக்கு அப்படியே கொண்டாந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே அது போட்டதால ஆர்டர் இஷ்டம் இல்லாத போயிடுச்சு. திருப்பிள்ளைங்க நம்ம ஆண்டு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு கணவன் மனைவி பிள்ளைகள், நமக்கு சுகம் பலன் ஆரோக்கியம், நம்முடைய ஜாபு, நம்முடைய ஃபியூச்சரு, நமக்கு நிறைய பிளான் ஐடியா, இவை எல்லாத்தையும் கொடுக்கறது யார்? இயேசுப்பா தான். அவர் தான் நம்ம கொடுக்கிறார். அதனால நாம் அவருக்கு கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும்? தி பெஸ்டா கொடுக்க வேண்டும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அவரைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். அவர் நாமத்துக்கு சுத்திகரிப்பை செலுத்த வேண்டும். முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரை நாம் அன்பு கூற வேண்டும். காரணம் ஏன்னாக்கா, இந்த சுவாசம் நம்ம கிட்ட இருக்கிற மூச்சு, நம்ம கிட்ட இந்த உயிர் அவர் கையில் இருக்குது. அது கொடுக்கும் எடுக்கும் அவர் கையில் இருக்குது பிள்ளைகள். அதனால் நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்கும். நடுவரே நேசிக்கிறேன், நடுவரப்போம் முழு மனதோடு முழு ஆத்மாவோடுமை நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இப்போ இந்த காயினுடைய பண்ணாதபடிக்கு அவன் என்ன பண்ணாலும், தவறு பண்ணது இல்லாதபடிக்கு தன் சகோதரி மேல கோவப்பட்டு எரிச்சல் பட்டு அவளை என்ன பண்ணலாம்? கொலையை செய்தலாம். பிள்ளைகளை இப்போ அதை பற்றி தான் ஆண்டு சொல்றாங்க. 2வது காரியம் என்ன நடந்து, பிலியாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி அவன் என்ன பண்ணான்? ஆண்டவரோட உயர்த்தினான். அவருடைய பிலியாமுடைய ஊர்ல அவன் தான் பெரிய ஒரு ஸ்தானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். எல்லாருக்கும் தெரியும் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று. எல்லாம் அவனை பார்த்து அஞ்சுமார்கள். தேவன் அவர் மூலியமாக நிறைய காரியங்கள் செய்தான். ஆனா வஞ்சகம் பண்றதுக்கு அவனாக விரைந்தோடினான் என்று சொல்லப்பட்டது. சில சமயத்தில் பிசாசு நம்ம ஏமாத்திரம், பணத்தை காட்சி ஏமாத்திரம், பொருளை காட்சி நம்ம ஏமாத்திருவோம், சில காரியங்களை காட்சி நம்ம ஏமாத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பணமானாலும் பொருள் ஆனாலும் வீடு வாசல் ஆனாலும் சரி, வேலை ஆனாலும் சரி, எல்லாமே ஆனாலும் சரி, எல்லா தேவனிடத்துல தான் நமக்கு கிடைக்கும். அவர் சித்தமுள்ளவராக வேதம் சொல்லி நீ கேட்கறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக கொடுக்கிற தேவன். அதான் ஜென பிள்ளைகளே, நாம் அவர் மேலே சார்ந்திருப்போம். வஞ்சகம், ஏமாத்துறதோ, திருடுறதோ, ஆர்டர் பிடிக்காத காரியங்களோ எதுவும் நமக்கு இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் என்னோடு இருந்தாலும் போதும் ஆண்டவரப்பா, அது போதும், எனக்கு எல்லாமே கிடைக்கும் ஆண்டவரப்பா அப்படி சொல்லி விசுவாசம் வருகிறோம். 3வது காரியம் சொல்லணும். அதே வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம், கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். கோரா என்றது யாருனாக்கா 12 கோத்திரத்தில் வருது. லேவியர் கோத்திரத்தில் தான் வந்துக்கிறாங்க. லேவியர் கோத்திரத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணாங்க? மோசை தெரிந்து கொண்டார், ஆரோடு தெரிந்து, ஆரோருடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டு ஆசாரியர் ஊழியர்கள் செய்யும்படியாக ஆண்டவர் அவரை பிரியப்படுத்தினார். இந்த இடத்துல கோரான்றவங்க கூட அவங்க வம்சத்தில் வருகிறது தான். அவர்களுக்குள்ளே நான் உதவிச்சுக்கிறோம், எதிர்த்து நிற்கிறார்கள். மோசைக்கு கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறாரா, எங்களோடு பேச மாட்டாரா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு விரோதமாக எழுப்பி ஜனக்கூட்டத்தை கூட்டிக் கொண்டு சபையை கலைக்கத்தக்கதாகவும் தேவனுடைய விதமான காரியம் செய்யத்தக்கதாக எழுப்பி நின்றார்கள். பிள்ளைகளே, நமக்கு வைராக்கியம் வேணும். என்ன வைராக்கியம்? கர்த்தர் மேல வைராக்கியம் இருக்க வேண்டும். ஆண்டவரை பிடித்து இந்த கோரா அப்படி இல்லை. அவன் ஆண்டருக்காக பக்தி வைராக்கி கிடையாது, ஆண்டருக்காக வாழ்ந்து கிடையாது, ஆண்டர் மேல பிரியமான ஆர்டர் கிடையாது. சும்மா பேச்சுக்காக நான் படுறேன், நான் ஆண்டவரை நல்லா ஆராதிக்கிறேன், நான் செய்கிறேன், பண்றேன், ஆண்டவரை துதிக்கிறேன்,
சொல்லி சிறு பிள்ளைகளே கோராவுக்கு வந்துட்டு மோசைக்கும் ஆரோனுக்கும் ஆராதனைக்கும் எல்லாத்துக்கும் விதமாக எழுப்பினபடினாலே தேவன் கோரா அவருடைய குடும்பம் எல்லாரையும் மேல ஒரு பெரிய அழிவு உண்டாச்சு. இப்ப இந்த இடத்துல நாம என்ன காமிக்கிறாரு இங்கே சொல்லப்படுவோம், நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எப்படி ஜாக்கிரதைனாக்கா, அதாவது நமக்குள்ளே உள்ளேயும் சரி வெளியிலும் சரி ஆண்டுக்கு பெரியமான பிள்ளைகளா நாம் நடக்க வேண்டும். அதாவது ஆண்டவரை எச்சரிக்கிறார். எப்படி எச்சரிக்கிறார்கள்? ஜெடு பிள்ளைகள் இப்படி பல காரியங்கள் பல ஜனங்கள் அழிந்து போனார்கள். மகனே மகளே, நீ அழிந்து போகக்கூடாது, நீ பரலோக ராஜ்யத்தை எழுந்து போகக்கூடாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ எழுந்து போகக்கூடாது, நீ ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும், நம்மை ப்ரிப்பேர் பண்ணுகிறார். வசனத்தை கேட்கும் பொழுது வசனம் இப்படி எல்லாம் சொல்லப்படுது, இப்படி எல்லாம் அந்த நாட்களிலே இவங்களுக்கெல்லாம் இப்படி எல்லாம் பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சுன்னு சொல்லி நம்ம பேஜார்படுகிறதோ எப்படி ஆச்சு நினைக்கக்கூடாது. ஆண்டவரே இல்லை, ஆண்டவரே நீ என்னை உணர்த்துகிறபடினால, என்னை நீ நேசிக்கிறபடினால, என்னை அன்பு கூறுறபடினால, நான் அப்பேற்பட்ட காரியத்தில் சிக்கி கொள்ளாதபடிக்கு என்னை எச்சரித்து என்னோடு கூட இருந்து என்னை வழியெடுத்து என்னை பலப்படுத்தி ஒரு ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு போறதுக்கு என்னை ஆயத்த பண்ணி கொண்டிருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் பொழுது செடிப்பிள்ளைகள் நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வசனங்களில் எது எந்த இடத்துல நான் தவறாக இருக்கிறோம், எந்த இடத்துல அந்த ஆண்டவர் பிரியமான இல்லாத இருக்கிறோம், எந்த இடத்துல ஆண்டவர் பிடிக்காத காரியம் செய்கிறோம், அந்த இடத்துல முதல்ல அந்த வசனத்திலோடு நிற்க வச்சு முதலாவது என்னை சுத்திகரித்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் இருந்தாலும் இது உங்களுக்கு பிடிக்காத காரியம் ஆண்டவரப்பா, இது உங்களுக்கு இஷ்டமில்லாத காரியம் ஆண்டவரப்பா, இது ஆண்டவரப்பா உமக்கு எனக்கு ஆண்டவரப்பா பிரிவினை உண்டாக்குற ஒரு காரியமா இருக்கிறபடினால, ஒரு பாவமா இருக்கிறபடினால இதை முதலாவது என்கிட்ட எடுத்து போடும் ஆண்டவரப்பா, வேறோடு எடுத்து போடும் ஆண்டவரப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரப்பா, ரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரப்பா, உடைய பிள்ளையான ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரை சொல்லி பிள்ளையால் வழிட்டு அழுது ஜெபப்படும்பொழுது ஆண்டவர் புதுப்பித்து ஜெபிக்கிறேன். அவருடைய மகளால் மகனாக நம்ம ஏற்றுக்கொள்வார். ஒருத்தரை அவர் கடிந்து கொடுக்கிற தேவன் இல்லை, எல்லாரையும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல கீழே வசிச்சிருக்கோம். அதாவது ஆகையால் verse 24, Matthew 7 chapter verse 24, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனும் அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டிட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டில் உள்ள மோதி அது விடவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டப்பட்டிருந்தது. அதுவையும் ஆண்டு சொல்வோம். ஆகிய நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டப்போ ஆண்டு சொன்ன வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகளே வசனங்கள் என்ன சொல்ல கேட்கிறோம், கேட்டு அதான் சொல்லப்படும் வசனை கேட்டு அதிகம் அதிகம் ரொம்ப கிளீனாக சொல்ல கேட்டு இவைகள் இப்படி செய்கிறவன் எவனும் ஆண்டவரே வார்த்தை இப்படி நான் செய்கிறேன் ஆண்டவரே, வசனம் இப்படி செய்கிறேன் ஆண்டவரே, பெரியமான பிள்ளை நடக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் செய்யும் பொழுது தேடி பிள்ளைகளே ஆண்டு நம்ம என்ன பண்ணணும், கண்மலை பேர் கண்மலைனா இயேசு தான், அவர் நம்மோடு இருப்பார், நம்மை சுற்றி கொண்டே இருப்பார். அதில் பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்துச்சுக்கலாம், காற்று அது வீட்டின் மேல மோதிலாம், அது என்னாச்சு அது வீடு என்ன பண்ணலாம் விடவில்லை. காரணம் ஏன் அப்படின்னாக்கா அந்த வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்டுதான். இப்ப நீங்கள் நான் எங்கிறோம் இயேசுவின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், இயேசுக்குள் நாம் நிலைத்தவர்களாக இருக்க வேண்டும். இயேசு தான் என்னுடைய ரட்சகர், அவர் தான் என்னுடைய மீட்பர், அவர் தான் என்னுடைய சகாயர், அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக யாவும் செய்தவர் என்ன பண்ணுறோம் முடிப்பார் அப்படின்ற விசுவாசம் நமக்கு இருக்குமானால் ஜெட பிள்ளைகளே நிச்சயமா சொல்ல கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லாரையும் அவர் ஆஸ்வதி மாத்திரம் கிடையாது, நம்முடைய நிறைய தேவைகள் உண்டு, நம்ம குடும்ப காரியங்கள் நிறைய இருக்கும். நீ யோசிக்கலாம் எப்படி பண்ணுவேன், பிள்ளைகளை எப்படி நான் வளர்ப்பேன் ஆண்டவரப்போம், பிள்ளைகளுடைய எஜுகேஷன் காரியம் என்ன, பிள்ளைகளுடைய மேரேஜ் காரியம் என்ன, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் என்ன ஆண்டவரப்பா, எப்படி ஆண்டவரப்பான்னு சொல்லி ஒரு யோசனை இருக்கும். ஆனால் தயவுசெய்து சொல்லு அதை பற்றி கவலையப்படாது. கர்த்தருக்கு ஒரு பாரத்தை வைத்து விடு, கலைஞர் அவர்கள் தவிக்காது. ஆனால் ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சு, நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருக்கு நான் பிரியமான மகனாக இருக்க சொல்லி உன் ஆத்மாவும் சரீரம் உன் ஆவி உன்னுடைய மனசாட்சி சொல்லுவானா ஜெட பிள்ளைகளே நிச்சயமா சொல்லு. ஆனால் எந்த வழியாக யார் மூலியமா எப்படி ஆகியும் உன் தேவையை செஞ்சு முழு குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கீழே வசனம் 26வது வசனம் சொல்லப்பட்ட காரியம், நான் சொல்லியே
இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனும் அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். அப்போ ஆண்டு சொன்ன வார்த்தையை கேட்காது இருக்குது. நிறைய பேர் வசதி கேட்க மாட்டார்கள். பைபிள் படினா பைபிள் எனக்கு நல்லா தெரியும்வார்கள். சில பேர் பைபிள் வீட்டில் இருக்கும், பைபிள் படிக்கவே மாட்டார்கள். ஜெபமும் பண்ண மாட்டார்கள். சர்ச்சைக்காரையும் கூட சரி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதபடிக்கு போர் சர்ச்சுக்கு போனால் சர்ச்சு போக மாட்டார்கள். சில பிள்ளைகள் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். இப்படிலாம் இருக்கும் பொழுது ஆனாலும் அவங்க வீடு கட்டுவாங்க, வீடு அவங்க கட்டுவாங்க, அவங்க நல்லா தான் இருப்பாங்க. வசனம் தான் சொல்லுவோம், வீடெல்லாம் கட்டினாங்க நல்லா இருப்பாங்க. என்ன சொல்லுங்க, இவை சொல்லுவோம் கீழே வசிச்சிருக்கோம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளை செய்யாத அவன் தன் வீட்டை எங்கே கட்டினா மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு இடப்படுவான், ஒப்பிடுவான். வீடு கட்டியாச்சு, மணல் மேல் கட்டியாச்சு. நல்லா ஃபர்ஸ்ட் இப்படியா இருக்கலாம், நல்லா கட்டிப்போம். ஆனால் மணல் மேலே கட்டியாச்சு. கீழே வசனம் சொல்லியிருக்கோம், பெருமழையை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்த பொழுதும் அழிந்தது. ஏன்னாக்கா அந்த வீட்டுக்கு என்ன கிடையாது, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லை. எங்கே கட்டப்பட்டிருக்கோ மணலின் மேல். ஜனப்பிள்ளைகளே, உனக்கு எனக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் யாருனாக்கா ஏசப்பா தான். எப்பேற்பட்ட காத்து வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மழை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காற்று நம்ம வீட்டின் மேலே, நம்ம மேலே, குடும்பத்து மேலே, பிள்ளைகள் மேலே மோதினாலும் சரி, அது விழவே விடாது. காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதாவது ஒரு பக்கத்தில் 1000 பேர், வலது புறத்தில் 10,000 பேர் அது விழுந்தால் அழுகவே அழுகாது. ஏன்னாக்கா நம்மளுடைய ஒரு ஜெபம் இருக்குது. சாம்ஸ் 91 ஒரு ஜெபம், ரொம்ப அழகான ஒரு ஜெபத்தை நான் வாசிக்கிறேன். அது பாரு, சாம்ஸ் 91 நம்ம தெரிஞ்ச வசனம். இங்கே 2வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல கவனிக்க. அதாவது இங்கே நான் கர்த்தரை நோக்கி என்று சொல்லப்படுது. சாம்ஸ் 91 verse 2, சங்கீதம் 91 வசனம் 2, நான் கர்த்தரை நோக்கி. அப்போ என்னக்கா இந்த வசனத்தை நான் சொல்ற இடத்துல உங்க பேரை வச்சுக்கலாம். உங்க பேர் வச்சுக்கிறீங்க சொல்ல, நான் கர்த்தரை நோக்கி. இப்ப நான் என்ன பண்ண, நான் கர்த்தரை நோக்கிறேன். நோக்கி நான் என்ன கேட்கிறேன், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன், முதல்ல ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன சொல்றோம், நீர் என் அடைக்கலமா இருக்கிற. நீ எப்படிங்கிற ஆண்டவர், எனக்கு நீ என் அடைக்கலமா இருக்கிற ஆண்டவரப்பா. 2வது என்னுடைய கோட்டையா இருக்கு, என்னை சுற்றி வேலையை பாதுகாத்து எந்த மாந்திர தந்திர சூரிய செய்வனை கட்டுகளும் மனுஷன் விரும்ப வேண்டு வராதபடிக்கு கோட்டையா இருக்கு. 3வது சொல்லப்படும், நீ என் தேவன், நீ என்னுடைய தேவன் ஆண்டவரே, நீ என் தேவன். அது உண்மை பாராட்டுவதோடு அழகா இருக்கு, பாட்டு கூட சந்தோஷமா இருக்கும். ஆண்டவரே நீ என் அடைக்கலமா இருக்கிற ஆண்டவரே, நீ என் கோட்டையா இருக்கிற ஆண்டவரே, நீ என்னுடைய தேவனா இருக்கிற, நீ நான் நம்புகிறேன். அதை வச்சு இங்கே சொல்லப்பட்ட காரியம், அதாவது வசனம், நான் நம்புகிறவர் என்று சொல்லுவேன், நான் உன்னை நம்புகிறேன் சொல்ல ஆண்டு சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல, ஆண்டு என்னுடைய அடைக்கலமா இருக்கிற ஆண்டவரே. 2வது ஆண்டு நீ என்னுடைய கோட்டையா இருக்கிற, நீ என்னுடைய தேவனாக, நான் உம்மை நம்புகிறவனாக இருக்கிற ஆண்டவரே. அப்போ ஆண்டு என்ன சொல்ல முக்கிய, அவர் உன்னை வேடனுடைய கண்டிக்கும் பாடக்கொள்ளைக்கும் தப்பிப்பார். எப்ப தப்பிப்பாரு, அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கும் பொழுது, அவர் நமக்கு கோட்டையா இருக்கு நீ சொல்லும் பொழுது, அவர் உன்னுடைய தேவனா இருக்கும் பொழுது, அவரை நீ நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது. 3வது வசனத்தை அவர் என்னன்னாக்கா, அவர் உன்னை வேடனை கண்டிக்க பாடக்கொள்ளைக்கு தப்பிப்பார். அவர் தமது சிறுகளால் என்னப்படுங்க மூடுவார். அவர் செட்டிகளை கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சக்தியும் உனக்கு பரிசியம் கேடகமாகும். இரவிலும் நாங்கள் பயங்கரத்துக்கு பகலும் அம்புக்கும் இரவிலுமான கொண்டு வைக்க மத்தியான பல சங்காரத்தினை பயப்படாதிருப்பாய். ஜனப்பிள்ளைகளே, வசனத்தை கொஞ்சம் ஆராய்ந்து நிதானித்து பார்க்கும் பொழுது 2வது வசனத்தை ரகசியமே அடங்கியிருக்கு. எனக்கு நிறைய பேர் தெரியும், மனப்பாடமா சொல்லுவாங்க. ஆனால் 2வது வசனம் மாத்திரம் கொஞ்சம்
யோசனை பண்ணி சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னுடைய அடைக்கலமாக இருக்கிற, நீ என்னுடைய கோட்டையுமாக இருக்கிற, நீ என்னுடைய தேவனாக இருக்கிற, நான் உம்மை நம்பியிருக்கிறேன். அப்படி சொன்ன உடனடியாகவே தேவன் நமக்கு கொடுக்கிற பதில், அவர் உன்னை வேடுகளை கண்டிக்கும், பாடா கொள்ளைக்கும் தப்பிப்பார். இன்னைக்கு இருக்கிற பாடாக்கிற கொள்ளை நோய் உலகம் எங்கும் 185 நாடுகளிலே இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் பரவிக்கொண்டு இது கொள்ளை நோய் ஜனங்களை ஏராளமாக கொலை செய்து கொண்டது. ஏறத்தாழ இன்னைக்கு 1,90,000 கிட்ட டச் ஆகிடுச்சு. இப்படி மரணங்கள் பல பக்கம் வந்து கொண்டிருக்குது. தேடி பிள்ளைகளே, இருந்த போதிலும் நமக்கு ஒரு தைரியம். என்ன தைரியம்னாக்கா, ஆண்டு என்னோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோது என்ன பண்ணப்படுறோம், கை விடுகிற தேவனே அல்ல. இப்படியாக ஆண்டு நம்மை நேசிக்கிறார், நம்மை அன்பு கூறுகிறார். இந்த வசனத்தை நம்ம ஏன் சொல்லுகிறார்னாக்கா, உன்னை அவர் நேசிக்கிறபடினாலே நீ அழிந்து போக கூடாது, சத்துருவான உன்னை வஞ்சிக்க கூடாது, நீ பிசாசுக்கு அடிமை ஆகக்கூடாது, நீ நரக பாதாளத்து போகக்கூடாது, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். வசனம் மூலமா பேசுகிறார். வேதாகமத்தை உன் கையில கொடுத்திருக்கிறார். மகனே நீ வேதத்தை வாசி. சின்ன பிள்ளைகளே, நமக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உனக்கு எந்த தடை கிடையாது, எந்த விதமான உனக்கு வேலையே கிடையாது, இங்க போனா அங்க போனா அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. உனக்கு நீ பெரிய இன்ஜினியர் ஆனாலும் சரி, டாக்டர் ஆனாலும் இன்ஜினியர் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய போஸ்டிங் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது. ஏன்னா வீட்லேயே இருக்கணும். வீட்லேயே அப்போ எதுக்காக ஆடு வீட்டிலே வச்சிருக்கிறாரு? ஜெபம் பண்ணுறதுக்காக, புதுப்பிக்கத்தக்கதாக, உன்னை ஜெபத்தை கற்றுக் கொடுக்கத்தக்கதாக, ஜெபத்தில் உன்னை வளர வைக்கத்தக்கதாக தேவன் உன்னை ஆசிரிச்சிருக்கிறார். அதுவே அதில் ஜெயப்பிள்ளை தர்மியான இந்த கால விலைக்காக நாம் அப்படி செலுத்துகிறோம். கேட்ட வசனத்தை மறுபடியும் நீங்கள் வீட்டில் வசனங்கள் எடுத்து எழுதி கொண்டு மறுபடியும் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமா உங்களே ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் சின்ன ஒரு ஜெபம் நாம் செய்ய போகிறோம். அதாவது நாம் இப்போது இருக்கிற ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நீங்களும் என்னோட சேர்த்து கூட ஜெபம் பண்ணுங்க. இதில் முதலாவது நாம் நம்முடைய ஜெபம் என்ன என்று சொல்லும் பொழுது, அதாவது நம்முடைய இந்தியா தேசத்தை ஆண்டு ஆஸ்வதிக்கும்படியாக அனைவரும் இந்தியா தேசத்தில் இருக்கிற அனைவரும் பக்கத்தை எல்லா ஜனங்கள் அனைவரப்போம். ஏறத்தாழ 138 கோடி ஜனங்கள் அனைவரப்போம். இந்த ஜனங்களுக்குள்ள எழுப்புதலை கட்டும்படியாக, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, இந்த ஜனங்களை ஆண்டவர் பாதுகாத்து வசனத்தை அறிந்து புரிந்து கொள்ளும்படியாக, இந்த ஜனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, கல்வாரி மலையில் சிந்தப்பட்டிருந்தால் இந்த பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக, எங்கள் இந்தியா தேசம் எழுப்புதலை காணத்தக்கதாக, அனைவரே இப்போ இருக்கிற இந்த கொரோனா வியாதிலிருந்து ஜனங்களை காப்பாற்றும்படியாக ஒரு நிமிஷம் கண்கள் எப்படி நாம் எல்லாரும் நல்ல பிதாவை சோதரிக்கிறோம். அனைவரப்போம் இயேசுவின் அருமையான கிருபையால் நாடுக்காக நேருக்காக சோதரிக்கிறோம். இந்தியா தேசத்தை ரட்சிக்கிறார். இப்படி மகனாக ஒவ்வொரு நினைவு கூர்ந்து ரத்தத்தினாக மூடி மறைத்துக் கொள்வீராக. அப்போ உங்களுக்கு நான் நன்றி செலுத்திக்கிறோம். அனைவரப்பா அனைவரும் இந்தியா தேசம் இயேசு சாமி சொந்தமாகட்டும். இனி எனக்கு 138 கோடி ஜனங்களை இயேசுக்கு சொந்தமாவார்களாக. அவளை ஆசிர்வதிப்பீராக. உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதை சமயத்தில் அனைவரப்பா எங்களையும் அனுப்பினப்பா. எங்கள் சமய விசுவாச குடும்பங்கள் இருக்கிறாங்க. அனுப்பின ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை ரத்த கோட்டுகளை மூடி மறைத்துக்கணும். ஒவ்வொருத்த பேப்பராக தொட்டு ஆசிரியராக அடுத்த இந்த லாக் அவுட்னால அனுவிர பக்கத்தை ஃபைனான்ஸ் தேவை சந்திக்கப்பட வேண்டும். அவளுக்கு அனுவிர அரிசி பரப்பு அனுவிரப்பா வீட்டு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அனுவரே தேவைகளை சந்திப்பீராக. குறைகளை நிர்வாகம் எல்லாத்துக்கும் மேலாக அனுவரே எல்லாருக்கும் அனுவிரப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தால சுகம் பலன் மாறிக்கத்தை கட்டுகிறார், பாதுகாப்பு கட்டுகிறாங்கப்பா. உங்களுக்கு நான் நன்றி செலுத்தி அதே போல உலகத்துக்கு ஜனங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். உலகத்தில் அனைவர பக்கத்தாவே அனைவர பக்கத்தாவே அமெரிக்கா தேசத்திலும் அனைவர பக்கத்தில் லண்டன்லையும் அனைவர பிரான்ஸில் ஜெர்மனியில் ஸ்பெயினில் அனைவர பக்கத்தாவே அனைவர பக்கத்தாவே இந்த ஊர்களெல்லாம் ஏராளமான அனைவர பக்கத்தா மரணங்கள் உண்டு. ஒரு விஷயம் தான் அனுபவிக்க அனைவரே அப்போ அனைவரே கொரோனா வியாதிலிருந்து ஜனங்களை ரட்சி
அல்லது பக்கத்தா பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆச்சரியம், உலகத்தில் ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஆச்சரியம், ஒவ்வொரு தேசங்கள் நடக்கிற அல்லது கொள்ளை நோயில் ஜனங்களை விடுதலையாக அவருடைய ரட்சியம் ஆண்டவரே, ரட்சியம் ஏராளமான வரலாறு ஆண்டவரப்பா ஆசுவே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. பக்கத்தாகப்பா ஆண்டவரே, பக்கத்து அமெரிக்கா 49,000 தாண்டிச்சு ஆண்டவரப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு 20-23,000 ஆண்டவரே, இப்படி ஆயிரக்கணக்கான மரணங்கள் ஆண்டவரே. அவங்க எல்லாரையும் கண்டு நோக்கி பார்வையாளர்களே, மீதியான ஜனங்கள் மேல் இறக்கி செய்து அழுகிற பக்கத்தாவே அவளை ரட்சிப்பீராக, அவங்க மேல் இறக்கமாயிர கிருபையாக உமக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன். அழுகிற சோத்திக்கிறேன் அழுகிறேன். அப்படி கருடைய கிருபை ஒவ்வொருத்தரும் இறங்குபடியாக ஜெபிக்கிறோம் அழுகிறப்பா. அதே சமயத்தில் அழுகிறப்பா மூன்றாவது ஜெப குறிப்பு என்னவென்றால் அழுகிற டாக்டர்களுக்காக, நர்ஸுகளுக்காக, அல்லது ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஸ்டாஃப்களுக்காக, அல்லது மிலிட்ரி ஆர்மிக்காக, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக, ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற ஒவ்வொருத்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளை பாதுகாத்துக்கொள்ளுவோம். நிறைய பேர் இருப்பான், நிறைய நர்சஸ் மறித்திருக்கிறாங்க, நிறைய டாக்டருங்க மறிச்சிருக்கிறாங்க அழுவிருப்பா. நிறைய ஸ்டாஃபுங்க மறிச்சிருக்கிறாங்க அழுவரே. அவங்களுக்கு அசுகம் ஆரை கொடுத்து பாதுகாத்து அழுவரே இனி மரணம் வராதபடிக்கு அழுவிரப்ப கத்தாமை எழுப்புதல் உண்டாகும்படியாக ஒவ்வொருத்தரும் இயேசுவனுக்கு கூப்பிடும்படியாக தேவனை அருள் செய்வீராக. அப்போ உங்களுக்கு நன்றி அழுவிரப்பா. நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணிக்கிறோம், தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அழுகிற சபையாரோ கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம். பிதாவே பிதாக்குமாரே பரிசுத்தாரே எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அழுவிரப்பா. உண்மையில வளர கனிக்கு அருள் செய்யலாம். ஜெபத்தை கேட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திடும். ஆசீர்வதி வழியில் எடுத்து பலப்படுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜென்மத்தில் ஒரு பாட்டு பாடலாம். நம்ம கன்னடா பாட்டு தான் பாடலாம். ஜெயிக்கலாம் சொத்து நன்றி அனுபவிக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் தேவ வார்த்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்குகிறது. ஆமென். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரகாசித்து உன்மேல் கிருபையாக்குகிறது. ஆமென். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாய் சமாதானம் என்பதே. ஆமென். திரும்பி எப்படி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வாதம் எடுத்துவாராக. இந்த நேரத்தில் கண்களை ஒரு நிமிஷம் ஜெபம் எல்லாருமே பலவர்கள் பிதாவே, இந்த அருமையான அனைவரும் ஏப்ரல் மாதத்தில் அனைவரும் இன்றைக்கு 26வது நாள் அனைவரும் இன்னைக்கு
கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரப்பா இயேசுவின் இந்த லாக்டவுன் விட்டோ எவ்வளோ நாட்கள் இருக்கும், எவ்வளோ நாட்கள் நீடிக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவரப்பா இயேசுவின் தாவைப்பா இப்படி சுத்தமில்லாத ஒரு காரியம் நடக்கவே நடக்காது ஆண்டவரப்பா. ஆமா ஆண்டவரே இயேசுவின் தாவை இப்படி திட்டம் சுத்தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக உடைய பாதுகாப்புக்காக எங்களை நீ பாதுகாத்து வழி எடுத்துக்கொண்டு இப்பட்டுமா வழி எடுத்துக்காங்க சோத்திரம். லாக்அவுட் இன்னும் நீடித்தாலும் சரியான வரப்பா, நீ எங்களோட கொள்ளுதை வழியெடுத்ததுக்காக நான் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நாளுக்கு நாள் உண்மையில வளர வேண்டும், உண்மையிலே கனி கொடுக்க வேண்டும். நமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு அருள்ச்சிக்கிறார், ஆசீர்வதி காத்து வழி எடுத்து பலப்படுத்த இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபை, பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் சமாக்கிரம் நாம் யாவரோடு கர்த்தர் வரைக்கப்பட்டு இருப்பதாக. ஆமென்.